நான் பாஜகவை பார்த்து கேட்குறேங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் கொடுத்தீங்களா இல்லை? யாருமே அதை பேசவே இல்லை. காவல்துறை சரியில்லை, பாதுகாப்பு சரியில்லை, விஜய்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பேசுறீங்கல்ல. விஜய்க்கு தானே பாதுகாப்புக்கு தானே ஒய் பிரிவு போட்டிருக்கிறீங்க. அப்போ கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கு, அந்த இடத்துக்கு விஜய் போவது பாதுகாப்பு இல்லை, கண்டிப்பாக அவர் மீது செருப்பு வீசலாம், பாட்டில் வீசலாம், எது வேணாலும் நடக்கலாம். அப்போ விஜயை அந்த இடத்திற்கு போக விடாமல் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையை தாண்டி ஒய் பிரிவுக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு தானே பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீங்க. ஒய் பிரிவு அதிகாரிகள் எங்கே போனாங்க? ஏன் கரூரில் அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் விஜயை அந்த ஒய் பிரிவு அதிகாரிகள் தடுக்கவே இல்லை? ஒன்றிய அரசு ஏன் இதற்கு பதில் சொல்லவே இல்லை? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இது மட்டும் இல்லைங்க, இந்த என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆதவ் அர்ஜுனாவோட தனி விமானத்தில் போயிருக்கிறாங்க. என்எஸ்ஜி அப்படின்ற விவகாரத்தில் ஜூன் 2024 ஆண்டே பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி அரசு, மோடியுடைய 3.0 அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இந்த விஐபிக்கெல்லாம் பிளாக் கேட்ஸ் அடங்கிய என்எஸ்ஜியை பயன்படுத்த வேணாம், அவங்க தீவிரவாதத்துக்கு தடுக்கக்கூடிய அந்த பணிக்காக மட்டும்தான் அவங்களை உருவாக்கணும், ஸோ அவங்கள அதற்கான படியை மட்டுமே பண்ணட்டும், விஐபிகளுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பை சிஆர்பிஎஃப் வீரர்களை வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தையே மாற்றி இருக்கிறாங்க. அதன் மூலமாக விஐபிகளுக்கு பிளாக் கேட்ஸை கொடுப்பதில்லை, என்எஸ்ஜியை கொடுப்பதில்லை. அப்போ சட்டத்தை மீறி ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்க்க 2 என்எஸ்ஜி படை வீரர்கள் போனாங்க. அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ அவரை கைது பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக அனுப்புனீங்களா, அல்லது அவருடைய எங்கே போகிறாரு, எங்கே போய் யாரை பார்க்க போகிறாரு அப்படின்ற கண்காணிப்பதற்காக 2 பேர் அனுப்புனீங்களா? எந்த அடிப்படையில் அனுப்பி வச்சிங்க? அப்போ விஜய்க்கு கொடுத்த அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பும் சரி, அதே போல் ஆதவ் அர்ஜுனுக்கு கொடுத்த அந்த என்எஸ்ஜி வீரர்களும் சரி, அவங்களை கண்காணிப்பதற்கு, அவங்களோட நடவடிக்கையை உங்களுக்கு தகவல் சொல்வதற்காக மட்டும்தான் இது போன்ற பாதுகாப்பை நீங்கள் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு உண்மையிலே உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பு இல்லையா? அவங்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலை தடுப்பதற்கு இல்லையா? எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அரசியலை பிஜேபி இங்கே பண்ணுது பாருங்க. ஒய் பிரிவு அதிகாரிகள் ஏன் வாய் திறக்கவே இல்லை? அவங்க ஏன் பேசவே இல்லை? கோர்ட்டில் அவங்களையும் தமிழ்நாடு அரசு உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். அவங்களுடைய நிலைப்பாடு அந்த நாளில் என்ன இருந்தது என்பதையும் கோர்ட்டில் வாக்குமூலமாகவே சொல்ல வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையை நான் வைக்கிறேன்.